மிகச்சிறந்த ஒரு ஆளுமைகள் அமர்ந்திருக்கின்ற இந்த மேடையில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜிவி சார் வந்து ஒரு பக்கம் இசையமைப்பாளராகவும் இன்னொரு பக்கம் நடிகராகவும் இரண்டு தண்டாவளங்களும் சரியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவரோடு தொடர்ந்து நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கிறேன். அவர் கூட பண்ணது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பிரபல இது ஒரு ரீச் ஆகிருக்கு, ஒரு நல்ல ஹிட்டாக இருக்கு. அந்த வகையில் இந்த படத்தில் இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு பேசாமல் பேசும் கண்ணு, பொதுவாக வந்து இசையமைப்பாளர்களுக்கு பாடல்கள் எழுதும்போது நம்ம வரிகளை ரசிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் இருந்தால் தான் நமக்கு எழுதவே தோணும். ஒரு மெட்டீரியலாக வெறும் மீட்டருக்கு இருந்தால் போதும், ஓசைக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா கண்டிப்பாக உயிருள்ள வரிகள் அங்கே கொடுக்கவே முடியாது. ஆனால் ஜிவியை பொறுத்த வரைக்கும் இந்த டே ஃபர்ஸ்ட்லேருந்து நான் அவர் சந்தித்த எல்லா பாடல்களையும் சரி, அந்த இயக்குனர் ஆடுகளத்திலேருந்து கூட இயக்குனர் வந்திருக்காங்க, அவங்க படத்துலேருந்தும் சரி, எல்லா படத்துலையுமே உட்காரும்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரசிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி ரசிச்சு பண்ண இந்த பாடல் என்னுடைய ஹிட்லிஸ்ட்லையும் சரி, ஜிவி சாருடைய ஹிட்லிஸ்ட்லையும் வரும்னு நம்புகிறோம். இதுக்கு வந்து நன்றி சொல்ல வேண்டியது டைரக்டர் சங்கர் அவர்களுக்கு. ஏன்னா அவர் ரொம்ப போராடி நீண்ட காலமாக இதை வந்து இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அவ்வளோ சிரமப்பட்டிருக்காரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும். ஆனால் எல்லா டெக்னீஷியன் கூடயும் இந்த அவர் இருந்த அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 10 நாள் பேசலை, ஒரு தொடர்பு என்ன கூட ஒரு ஃபோன் பண்ணி என்ன சார் இங்கே நம்ம படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உற்சாகமாக இருந்துகிட்டே இருப்பார். ஒரு குழுவாக இயங்குகிற எந்த படைப்பும் காலத்தை கடந்து நிற்கும். அப்படி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர் இங்க நடிச்சிருக்காங்க எல்லாமே லெஜண்ட். இயக்குனர் இவங்க வந்திருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவரு ஒட்டு மொத்தமா எல்லா படத்திலையும் வந்து அவருடைய கதாபாத்திரம் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமா வந்திருக்கு. இந்த படத்துலயும் அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு அவர் செய்திருப்பார். அவருக்கு நம்ம வந்து சொல்லிருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவரு தான் நம்மளெல்லாம் இந்த இடத்துல இழுத்துட்டு வந்தார். எங்கேயோ ஒரு கிராமத்துக்குள்ள கிடந்த நம்மளெல்லாம் இழுத்துட்டு வந்து வாங்கடா, எவ்வளவு காலடா கரெக்டு காட்டுக்குள்ள கிடப்பீங்க, இங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகரிகத்துக்கு இழுத்துட்டு வந்தவர். இன்னும் அவரோடு சேர்ந்து நம்மளாம் பயணப்படுறோங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வா பார்க்குறேன். எனவே எல்லாம் ஆளுமைகளுக்கு மத்தியில் நானும் ஒரு புள்ளியாக இங்கே அமர்ந்திருப்பது மகிழ்ச்சியா இருக்கிறது. என்னுடைய கிட் லிஸ்ட்ல இந்த பாட்டும் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ந்து நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் ஜிவி அவர்கள் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு அவரோடு இணைந்து பயணப்படுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். கல்வன் இஸ் a very special project எல்லாருக்குமே. ஸோ இந்த படத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, எம்எல்ஏ நம்பிக்கை வச்ச ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் சார், அப்புறம் டிரெக்டர் சார் அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எஸ்பெஷலி ஜிவி பிரகாஷ் சார், அவர் கூட ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு மியூசிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் லெஜண்ட்ஸ் இருக்காங்க, பாரதி ராஜா சார் இருக்காரு, அப்புறம் ஜிவி பிரகாஷ், நிவானா அண்ட் சூரி அஃப்கோர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுக்கு ஈடு கொடுத்து பண்ணுறது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு இது பண்ண முடிஞ்சது. ஐம் ஸோ ஹாப்பி. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். கல்வன் இசை வெளியீட்டு விழா, இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். குறிப்பாக இயக்குனர் இமயம் சாரை பற்றி சொல்லணும்னா, பாரதி ராஜா சார் வந்து நடிகருக்காக சினிமாவுக்கு வந்தவர். அதுக்கப்புறம் இயக்குனராகி இன்னைக்கு இயக்குனர் இமயமாக இருக்கார். என்னை பற்றி அன்னைக்கு நடிக்காமல் போனது ரொம்ப நல்ல விஷயம். அவர் டைரக்டராக நடிச்சிருந்தாருன்னா என்ன போல, உதயகுமார் சார் போல ஆளுகள்லாம் சென்னைக்கு வந்திருக்கலாம், ஆனால் சினிமாவுக்கு வந்திருக்க முடியாது. சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையங்களை வந்திருக்காரு. ஒரு கிராமத்தான் கூட திறமை இருந்தால் சினிமாவுக்கு போய் ஜெயிக்கலாம், இயக்குனர் ஆகலாம்னா அதுக்கு ஒரே காரணம் இயக்குனர் இமயம் தான். நிறைய வாரிசுகள், இயக்குனரோட பையன் இயக்குனர் ஆகலாம், ஒரு ப்ரொடியூசரோட பையன் இயக்குனர் ஆகலாம், இந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் வாரிசு வரலாம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இயக்குனருமே யாரோட வாரிசுனா இயக்குனர் இமயம் வாரிசு தான். அங்கே எல்லாருமே அவரோட வாரிசு தான். சில நேரத்தில் வாரிசுல ஒத்து தான் போகணும். இந்த மாதிரி நான் உதயகுமார் சார், செல்வமணி சார், சேரனா இருக்கட்டும், சமுத்துக்கனையாக இருக்கட்டும், சினேகனா இருக்கட்டும்,
எல்லாருமே அவரோட வாசிகள் தான். அதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். ஆரம்பத்தில் நடிக்க வந்து ரூட்டு மாறிட்டார். இப்போ இயக்குனர் என்ன உயர்ந்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப அவர் ஆசைக்கு நடிக்கிறார். எந்த லட்சத்துக்கு சினிமாவுக்கு வந்தாரோ, எந்த ஆசையில் சினிமாவுக்கு வந்தாரோ அந்த ஆசை இப்போ நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் நடிகரை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஃபிலிம் வரும்போதெல்லாம் அவரை ரசித்து பார்க்குறோம். ஏன்னா எங்கெல்லாம் உருவாக்குனவரில் இன்னைக்கு அவர் நடிகர் இருக்கும்போது ரொம்ப ரசித்து பார்க்கணும். நிறைய படம் நடிக்கணும். நீங்கள் இயக்குனர் எம்ஏஎம் வந்து திருப்பி நடிகர் எம்ஏஎம்மாவும் உயரணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தோட கதாநாயகி இவானா லிங்கசாமி சார். இவானா தானே? உங்ககிட்ட தெரியும் கேட்ட பேர்லாம். ஆமாம் ஆமாம், இவானா. லவ் டுடே ரொம்ப ரசித்து பார்த்த முகம். ரொம்ப ஒரு அழகான ஒரு கதாநாயகி. பொதுவாகவே கதாநாயகியில் வந்து ஒரு பாலதாவணி, ஒரு சேலை, தலைநறிய மல்லிகைப்பூ, இந்த மாதிரி பார்த்தா தான் அழகாக தெரிவாங்க. ஒரு நைட்டில் அழகாக தெரிஞ்ச ஒரே கதாநாயகி இவனா தான் நினைக்கிறேன். ஒரு நைட்டில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்போ அதுவும் யதார்த்தம் அளவுன்னு நினைக்கிறேன். ஒரு நமக்கு தமிழ் திரையுலகுக்கு சமீபத்தில் கிடைச்சிருக்க ஒரு அழகான கதாநாயகி இவானா. இந்த படமும் லவ் டேக்கு மேலே வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு பெரிய புகழை கொடுக்கணும். கதாநாயகன் பிரகாஷ்ராஜா, ஜிவி பிரகாஷ். நம்மளுக்கு அந்த சிவாசிங்கமே இருக்கு. அந்த இது குறையில நம்மளுக்கு அந்த டென்ஷன் அதுதான் பத்திலா. அது ஃபர்ஸ்ட் அவர் சொல்லியிருக்கணும். கதாநாயகி சொன்னதுக்கு அப்படி மைண்டு மேலே நாய் போச்சு. ஜிவி பிரகாஷ் சார் அவரும் மினிஸ்ட்ரேட்டராக வந்து வெற்றி அடைஞ்சு இப்போ கூட்டம் மாற்றி வெற்றிகரமான கதாநாயகனா போய் உருவாக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ப்ளஸர்னா ஒரு வெற்றி படங்களை கொடுத்தா கூட பெரிய இயக்குனர், பெரிய ப்ரொடியூசர் இந்த மாதிரி பார்த்து காலிச்சு கொடுக்காம சின்ன ப்ரொடியூசர் நல்ல கதை இருந்தால் புதுமுக இயக்குனருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்க ஒரே நடிகர் ஜிவி பிரகாஷ் அவர் தான். அவரால் எங்கள் இயக்குனர் குரூப்பில், எங்கள் இயக்குனர் சங்கத்தில் நிறைய இயக்குனர், புது இயக்குனர், புது உதவி இயக்குனர்லாம் நிறைய பேர் டேரக்டராக இருக்காங்க. நிறைய உதவி இயக்குனர் டேரக்டர் ஆக்குன பெருமை ஜிவி பிரகாஷ் உண்டு. அவருடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கல்வன், இதில் யானை தான் முதன்மையாக இருக்குது. யானை வச்சு கதை. யானையில ராசியான கதை, ராசி அது தெரியவர்களுக்கு ராசி. யானை என்பது மிகவும் ராசி. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நடித்த நல்ல நேரம் யானை மையமாக வச்ச படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பைரவியில் அறிமுகமான கூட அவரை ஒரு ஹீரோவாக தூக்கி நிறுத்தின படம் முதல்ல அன்னை ஒரு ஆலயம். அதுவும் யானை தான் மையமான இதாக இருந்துச்சு. அப்புறம் கமலாசன் நடித்த ராமலட்சுமன் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. சமீபத்தில் நம்ம லிங்கசாமி சாரோட தயாரிப்பில் சிவாஜி கணேசோட பேரன் நடித்த கும்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதில் யானைகளே ராசியான தான், யானைகளே பிள்ளையார் தான். ஆமாம் ராசி. இந்த படமும் அதே மாதிரி ஒரு நல்ல நேரம் மாதிரி, அன்னை ஒரு ஆலயம் மாதிரி, ஒரு கும்கி மாதிரி இந்த கல்வனும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதன் மூலயமா இயக்குனர் சங்கர் சார் பெரிய இயக்குனரை உருவாகணும், கதாநாயகன் பெரிய கதாநாயகனை உருவாகணும், கதாநாயகி மிக இன்னும் உச்சத்துக்கு போகணும். எங்கள் ஆசான் இயக்குனர் எம்எம் இந்த படத்துக்கு மேலே அவர் உச்ச தொட்டுட்டாரு. நடிகரா இன்னமும் பெரிய அளவில் வெற்றி அடையணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இதே மாதிரி ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் வந்து ஜிவி பிரகாஷ் பார்த்துட்டு ஹீரோ மாதிரி இருக்காருன்னு சொன்ன மாதிரி ஞாபகம். நான் ரூட்டு மாற்றி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ நிஜமாக சொல்லணும்னா இந்த சாங் பார்க்கும்போது அவர் வந்து வெற்றிமாறன் படத்தை வந்து ரிவ்யூ கடிங் பண்ணும்போது ஹீரோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு கரெக்டாக பார்த்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். நிஜமாவே ரொம்ப அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. வர வர ரொம்ப நல்லா இருக்கு.
நான் சமீபத்தில் உங்களுடைய எந்த படமும் நிறைய பார்க்கல, ஆனால் இதில் வந்து ஒரு பொல்லாதவன் டயத்தில் தனுஷ் பண்ண அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு. நிஜமாக சொல்கிறேன், வாழ்த்துக்கள். ஹீரோயின் பேர் எனக்கு எந்த பேர் சொன்னீங்க சார்? இவனா யாருன்னு கேட்குற அளவுக்கு நான் வந்து இந்த பொண்ணு யார் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பக்கத்தில் ஒரு பேரரசார்ட்ட தான் எப்பயுமே இந்த ஹீரோயின் பற்றி கேட்கணும்னா அவர்கிட்ட தான் கேட்பேன். ரொம்ப நல்லா இருந்தாங்க ரெண்டு பேருடைய அந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாரதிராஜா சார். சுரேஷ் ஃபோன் பண்ணி இந்த விழாவுக்கு வரணும்னு சொன்னோடனே அந்த என்ன டைமாக இருந்தாலும் எப்போ இருந்தாலுமே அவருக்காக எங்கே வேணுமோ வருவோம். ஏன்னா வந்ததே அவரை படங்கள்லாம் பார்த்து தான் வந்து வந்தோம். அதனால் அவரை வந்து சமீபத்தில் தனுஷ் வந்து செல்லன்னு கூப்பிட்டாரு. நாங்களும் அப்படி தான் கூப்பிடுவோம். என்ன மாதிரி ஒரு காஸ்டியூம் பாருங்க சார், அழகாக இருக்கீங்க சார். இப்போ ஒரு மாபெரும் விழா எடுக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டே இருக்கோம். தள்ளி 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 போயிட்டே இருக்கு. கன்ஃபார்ம், நிச்சயமா அவருடைய அதான் அந்த விழா எப்படியெல்லாம் பண்ணணும்னு ஒவ்வொரு முறையும் பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டே இருக்கு. அது மிஸ் ஆகிட்டே இருக்கு. நிச்சயமா அவருடைய ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் அது விழாவை நம்ம மாற்றிட வேண்டியதுதான். நிச்சயமா அவர் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்கேயாவது ஒரு எப்பயாவது ஏதாவது எங்கே எத்தனை மணி ஆனாலும் அவருடைய படம் பார்த்தா இப்போ கூட ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்காரு, என்ன வேலையில் இருக்காரு, அதெல்லாம் பற்றி யோசிக்காம சார் இப்போ தான் சார் பார்த்தேன் சார், எப்படி சார் இது எப்படி சார் பண்ணீங்க சொல்லிட்டு ஒவ்வொருவரையும் ஆச்சரியப்பட்டு கேட்டே இருப்போம். அவரோட பேசும்போதும் அவருடைய அனுபவங்களை கேட்கும்போதும் அவர் வந்து உண்மையிலேயே சமீபத்தில் இளையராஜாவுடைய பயோபிக் இதில் வந்து படம் பார்க்குறது அந்த விழாவில் போய் பேசும்போது அவர் வந்து சொன்னார், நீ வந்து அதிசயம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையும் இவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர்னு ஒவ்வொருத்தரையும் சொன்னார். நீங்களும் தான் சார், நீங்களும் தான். உங்களுக்கான பயோபிக்கும் கூடிய விரைவில் யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க. நிச்சயமா அது 6 வரிசையில் வர எல்லா ஹீரோயினும் வந்து அதுலேயும் வருவாங்க. நிச்சயமா வாழ்த்துக்கள் சார். இந்த விழாவுக்கு வந்து வெற்றிமாறன் அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கான எல்லா தகுதி உள்ள ஒரே இயக்குனர் இப்போ அவர் தான். அதுக்கான அவ்வளோ பவர்ஃபுல்லான படங்கள் ரொம்ப சமீபத்தில் ஒரு கல்லூரி விழாவுக்கு போனப்போ இப்போ சமீபத்தில் உங்களுக்கு பிடிச்ச இயக்குனியாரு, உங்களுக்கு ரொம்ப பாதிச்ச இயக்குனியான்னு கேட்டதுக்கு வெற்றிமாறன் தான் நான் சொன்னேன். உண்மையிலேயே எனக்கு எதாவது இன்ஸ்பிரேஷனாக எதாவது டயர்டாக இருந்தால் போய் யாரோடய பேசணும்னு தோணுச்சுன்னா வெற்றிமாறன் ஆஃபீஸுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்தா மறுபடியும் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு மிக தகுதியான தரமான ஒரு இயக்குனர். புதுசாக இந்த சமீபத்தில் இந்த அமைப்பில் வெற்றி பெற்று வந்த தலைவர் இங்கே உட்காந்துருக்காரு உதயகுமார் சார், அவருக்கு வாழ்த்துக்கள். பேரரசு சாருக்கு வாழ்த்துக்கள். சங்கர்னு பேரை ஒரு டைரக்டராக மறுபடியும் ஒருத்தர் வச்சுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா ஏற்கனவே பழைய சங்கர்னு ஒரு டைரக்டர், அவரே அவ்வளோ பிரம்மாண்டமானவர். அதை தாண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு டைரக்டர் சங்கர்னு ஒரே ஒரு ஷா மட்டும் மாற்றிட்டு ஒருத்தர் வந்தார். திரும்பி இன்னொரு ஆனந்த் சங்கர்னு ஒரு டைரக்டர் வந்தாங்க. அந்த பேருக்குன்னே ஒரு உண்மையிலேயே அவர் யானையை பற்றி சொன்ன மாதிரி அதுவும் ஒரு மாபெரும் யானை மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் தான் அந்த பேரே. உங்களுக்கு வாழ்த்துக்கள். பேக்ரவுண்டு ஸ்கோர் பண்ணுறதுக்கான அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஜிவி சார் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்னேகன் எல்லாருக்கும். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இல்லாமல் பல படங்கள் வர்றதே இல்லை. அவங்க தொட்டாலே இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சக்தி வந்து ரொம்ப சின்சியரான ஒருத்தர், ரொம்ப அழகான படங்கள் வாங்கி அற்புதமாக ரிலீஸ் பண்ணுறாரு. டெல்லி பாபு சார், அவருக்கும் வாழ்த்துக்கள். சமீபத்தில் பாம்பேலாம் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. அந்த புட்டுஸுக்கு நானும் படம் பண்ணுறேன் இப்போது. குட், வாழ்த்துக்கள் சார். அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து சொன்னார், நான் சங்கருடைய ஃபாதர்னு சொல்லி. இந்த படம் வந்து யானை பற்றியான படம் மாதிரி தெரியல, அது வந்து ஒரு பேக்ரவுண்டு மாதிரி தான் இருக்குது. அந்த டைட்டில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கல்வன் சொன்னால் அது ஏதோ அது பவுலா காட்டி வேறு ஏதோ வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது. குட். எனிவே வாழ்த்துக்கள், மாபெரும் வெற்றி அடையணும். கூடிய விரைவில் வெற்றி. குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளுக்கெல்லாம் குருநாதர் மாதிரி இருக்கக்கூடிய பாரதிராஜா சாருக்கு
கூடிய விரைவில் மாபெரும் விழா எடுக்கணும்னு சொல்லி இந்த ஒவ்வொரு விழாவிலையும் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். இந்த முறை இது வந்து ரொம்ப அழுத்தமாக ரொம்ப மனசோட நான் சொல்கிறேன். நம்மளுக்கு வயசாகுது, அவருக்காகலை, எங்களுக்கு தான் சார் பயமாக இருக்குது. இந்த எனர்ஜி இருக்கும்போது எல்லாருடைய பேரை சரியாக உச்சரிக்கிற தகுதி இருக்கிறப்பயே கொஞ்சம் அந்த வேலையை செஞ்சிடணும்னு தோணுது. கூடிய விரைவில் செய்வோம். பாலா, அந்த விழாவுக்கு உங்களை நான் கூப்பிட்றோம். தேங்க்யூ. வெறும் வயிற்றில் வெந்நில சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அந்த பஞ்சு நல்லா இருந்துச்சு. யாருக்கு ஏதாவது விட்டுருந்தா சாரி. பேசாமையே நன்றி சொன்ன ஆதாயத்து பேர் தான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். குட், நன்றி, வணக்கம்.